ஆழ்வாரே சாமி கடவுளே சாத்தகி நான் முக்கியமா சாத்த நக்கல் நீங்கள நக்கலையா சாத்தகி கருடாழ்வாரே சாமி கருடாழ்வார் அப்படி இல்லப்பா நான் ஏறி பவனம் செய்யக்கூடிய கருடாழ்வார் என்ன நீங்க ஏறி பவானி போக கூட கருடாழ்வார் இல்ல குமராபாளையம் இல்லங்க பவானி 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 ஆழ்வாரே சாமி என்னிடத்தில் வீண் வார்த்தை பேச வேண்டாம் மற்றவரை போல் சாட்டை எடுத்து அடிக்க மாட்டேன் தடி எடுத்து அடிக்க மாட்டேன் என்னுடைய நாவிலிருந்து வார்த்தையால் உன்னை கொல்ல மாட்டேன் இங்க பாரு உன்னை பார்த்து முறைச்சுனா நீ நல்லா இருப்ப உன்னை பார்த்து இலக்கரமா ஒரு சிரிச்சனா போதும் நீ அடியோடு அழிஞ்சு போயிருவேன் இப்ப பார்த்து முறைங்க நாளைக்கு வண்டியில போகும்போது சிரிச்சு கொடுங்க ஏன் அப்பதான் உங்களுக்கு கொட்டுறதுக்கு சௌகரியமா நான் வண்டியில வந்துட்டேன் நீ வண்டியில வந்து எத்தனை நாளைக்கு வண்டி ஒரு நாள் டெம்போல ஏறித்தான் நாளைக்கு வந்து சொருவுன்னு தான் நான் சொருவுதானே பொட்டிக்காரன் சொருவேன் கொண்டு போய் சொல்லி இருப்பான் என்னையும் மழையிலையும் தப்பிச்சுக்கிட்டேன் சாணி 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 என்னடா சாணி மாட்டு சாணி சாமி சாமிக்கு தாங்கள் புத்திகாட்டுல என்ன வேலை மண்ணு பறிக்க வந்தீங்களா பூலோக மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க பாக்குறதுக்கு சாமி இருக்குது அப்படியா இருந்தாலும் ஆமா சாமி ஏய் சாமி பெரியோரால் நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன என்ன நாடகம் எத்தனையோ நாடகம் உண்டு எத்தனையோ கந்தபுராணம் எத்தனையோ ராமாயணம் சிலப்பதிகாரம் நாவல்ஸ் அப்படிப்பட்ட நாடகத்தில் சிறந்த புராணம் மகாபாரதம் மகாபாரதம் ஒரு பாகமாக விளங்கப்பட்ட ஆமா ஒன்னும் மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கப்பட்ட பலராமன் சண்டை சண்டை இல்லை என்றால் லட்சுமணா தேவி திருமணம் திருமணம் திரு கல்யாணம் நாடகத்தில் நான் எதுக்குடா வந்திருக்கிறேன் எதுக்கு வந்திருக்கிறேன் நீங்க வண்டி டிவி கடமை கட்டத்தான் நான் பார்த்தா அப்படியே தெரியுது கடை கட்டத்தான் வந்திருக்கிறோம் அல்லா போட்டு என்ன கலெக்டர் வேலைக்கே வந்திருக்கிறோம் நான் எதற்காக வந்துள்ளேன் என்னை கொண்டு என்ன நடக்கும் உன்னை கொண்டு விட்டா போலீஸ் நடக்கும் வேற என்ன நடக்கும் இந்த கதையில என்னை கொண்டு என்ன நடக்கும் என்ன நடக்கும் நான் எதுக்கு வந்திருக்கிறேன் என் பெயர் என்ன நான் எப்படி பிறந்தவன் என்னுடைய குலம் என்ன என்ன குலம் உனது என்ன குலம் தாரமூர்த்தி தெப்ப குலம் இப்படி எல்லாம் பேசுறையே இந்த பாடா போட வகுத்துக்கு என்னதான் திங்கற பண்ணி பீ கொஞ்சம் திங்கறியா பண்ணி பீயா ஏன்னா அப்படி கண்ணமா நான் போக வருதுன்னு போறேன் நீங்க யாருங்க இருந்தாலும் நாடகத்தில் நான் யார் எமது பெயர் என்ன
கடவுளே உங்களோட பேர் என்னங்க? எமது பெயர் என்ன? அரிகரி மூலமின்றி யாவரும் துதி செய்ய நந்தனன் நாராயணன் வந்த கண்ணன் எம்பெருமான் பாலாஜி கேபி வெங்கடாஜலபதி எஸ்என்ஆர் பஸ்யா என்னுடைய பெயர் நாமத்தான் பஸ்ஸுக்கு வைத்துள்ளார். அவன் பெட்ரோல் இல்லாத வண்டியை தள்ளிட்டு வந்தது எனக்கு தானே தெரியும். இதெல்லாம் சொல்லி எனக்கு போனக்கண்ணா பாலாஜி கேபி வெங்கடாஜலபதி எஸ்என்ஆர் கேசை வாகுனன் என்ன ரேட்டுக்கு போகுது? என்னது ஹிந்தினா பாரதா கெச்சிபியா ஸ்ரீமந்த நாராயணன் என்னது சீட்டு இருக்கிறீங்களா சீட்டு இல்லாதீங்களா? என்னதுல சீட்டு இருக்கிறீங்களுக்கு 2 லிட்டர் சீட்டு இல்லாதவங்களுக்கு 10 லிட்டர் இவர்தான் ஜேமன் ஊத்தலாம் வாங்கி குடிக்கிற 6 வேண்டானா? சின்ன கண்ணன் கண்ணை உண்டவன் ஸ்ரீமந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஹரிராம கண்ணன் நாராயணன் எந்த பேரு? கண்ணன் கோபால கண்ணன். அப்படி இருந்தாலும் ஆனா டீக்கு கொஞ்சம் சூடா இருந்தா கொண்டாங்கண்ணா மத்தாலக்காரன் ஜாவர மாதிரி இருக்கிறாங்க. நம்ப முடியல. அவங்க 3 பேர் இல்லைன்னா இன்னைக்கு ஆனா பேரல ஆனா கொண்டானா வசனம் முடிச்சுக்கலாம். கொண்டாடி சண்டை போட்டு போனா நம்ம சீரியஸா ஆழ்வாரே அப்படி நான் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன்? எப்படி யாருக்கு பிறந்தவன்? யாருக்கு நீ எல்லாம் எப்படி பிறந்திருப்ப? அம்மாவுக்கு எங்க அப்பனுக்கு போறேன். அப்படியா? பேருதான் என்ன? பேர் என்ன? சின்ன நபர் கிண்ணி நடுவ நபர் விண்ணி வியாபாரி டிவி இல்லாத சாவாருங்க. என்னடா பொட்டிக்காரன் ஆழ்வாரே பொட்டிக்காரன் என்னத்த கண்டுக்கிட்டான்னு தெரியல. சுப்பிரமணிடா சரி ஆழ்வாரே மீண்டும் ஒரு முறை சுப்பிரமணிடா எத்தனை வருஷத்துல பிறந்த? 1991 நான் பிறந்தேன். 1991 எங்க அம்மா பிறந்தா. 1990 எங்க அப்பா பிறந்துட்டான். உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் ஜனவரி, எங்க அம்மா பேர் பிப்ரவரி, எங்க தாத்தா பேர் டெம்பரவரி. பொண்ணுக்கு போயிருவியாடா? போயிருவியா? அந்த பையன் நாளைக்கு வராயா? காலு எங்க வச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த பையன் எங்க கிடக்குறான்? அப்படின்னாலும் என்னை பெற்றெடுத்து தாய் தந்தை சொல்லட்டுமா? பத்து மாதம் தான் சுமந்தி
கோபால கண்ணன் தேசை வாங்கினேன் அப்படி சொல்லக்கூடிய கோபால கண்ணனை வீட்டெடுத்தாங்களா தாய் தந்தை யாருங்க 10 மாதம் 3 நாள் தசமி நாடி தூரி என்றும் பெற்ற தாய் தந்தை யாரு வசுதேவன் என் தந்தையார் தாயாரோ தேவகி ரோகிணிக்கும் 8ஆம் போர் கண்ணனாக சீரச்சாயில் நான் பிறந்தேன். வசுதேவ மன்னனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் சிறைச்சாலையில் 8ஆம் போர் கண்ணனாக நான் பிறந்தேன். நான் சொல்லல பெரியவங்க சொல்றாங்க இந்த கோபால கண்ணன் பிறந்தா ஏன் தெரியல 8ஆம் போர் கண்ணன் பிறந்தா 8 வச்சு கூடலாம் குட்டிச்சேரி ஆயிரும் சொல்றாங்க. அது எதனால? நான் சொல்லல குட்டிச்சேரி ஆகி போயிருமா ஆழ்வாரே, நான் சொல்லல குட்டிச்சேரி ஆகி போயிருமா. இப்ப நீ தான் சொல்லிட்டு சொல்லல இல்லப்பா அந்த கண்ணை 8 வச்சு கூடலாம் குட்டிச்சேரி ஆகி போயிருமா. அவர் என்ன போல் வாழ்க்கை எப்படி என்றால் ஒரு 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் 8 மட்டும் எப்படி போட்டாலும் கடைசியில மேல வந்து எங்க ஆரம்பிக்குதோ அங்கதான் முடியும். அதனால அவர் என்ன போல் வாழ்க்கை. ஆமா, அதாவது 8ஆம் போர் கண்ணனாக நான் பிறந்தேன். நான் மாலை சுத்தி பிறந்தவன். மாமியாளுக்காக நான் கோட்டை சுத்தி பிறந்தவன். கோட்டைக்கு ஆகாது. அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு பட்ட பெயர் உள்ளது. என்ன பட்ட பேரு? பட்ட பேர் அப்படின்னு என்ன? 10 அவதாரம் எடுத்த இந்த பரந்தாமன் என்று சொல்லக்கூடிய பட்ட பெயர் எனக்கு உள்ளது. உங்களுக்கு சரி. இருந்தாலும் அகத்தில 1008 அவதாரம், யுகத்தில் 108 அவதாரம். என்னுடைய அவதாரமோ தசாவதாரம் 10. இந்த கமலஹாசன் நடிச்ச படமா என்னது? கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டா கல்லடி தெரியாது, செய்ய பூரியா சிக்கவில்லை. தெரியவில்லை. நாளைக்கு என்ன ஊர்னா கூத்து? ஓமலூர்ல திண்டமங்கலத்துல சிக்க உனக்கு சரியா தப்பா புரியவில்லை. தூக்கத்துல டீ இல்லாத சாவாதரா குடிச்சுதான் பேசுறாரு. பூரி என்றால் என்ன? புரியவில்லை. புரியவில்லையா? பூரினா கடையில வைக்கிறாங்களா பூசாயம், சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா, பூசாயம் அப்படியா? அதாவது என்னுடைய தசாவதாரமா 10. என்னுடைய தசோதரமா 10. நீங்க ஆமா என்னென்ன அவதாரம்? முதல் அவதாரம் என்ன எடுத்தேன், எதற்காக எடுத்தேன், யாரை கொள்வதாக எடுத்தேன். எதற்காக முதல் அவதாரம் எடுத்தேன்? என்ன காரணம்? அதாவது சோமுகா சுரனாகப்பட்டவன் இந்த உலகத்தை படைக்கக்கூடிய யாரு? பிரம்மதேவன். பிரம்மதேவத்தில் இருக்கக்கூடிய 4 வேதங்களை பிடுங்கிக் கொண்டு கருங்கடல் என்று சொல்லக்கூடிய கடலுக்குள், ஆமா கருங்கடல் என்று சொல்லக்கூடிய கடலுக்குள் சென்றான். யாரு? சோமுகாசுரன். ஆமா, அவன் பரமனிடம் எப்படி வரத்தை வாங்கினான்? இரவும் பகலும் தூங்காமல் யார் இருக்கிறார்களோ
எந்த ஜீவராசிகள் இருக்கிறார்களோ அவர் கையால் மட்டுமே எனக்கு அழிவு வர என்று சொல்லி பரமனிடம் வரத்தை வாங்கி விட்டான். இரவும் பகலும் தூங்காத ஜீவன். ஆமா. யாரா இரவும் பகலும் தூங்காம இருக்கிறது? ஏண்டா பகல்ல வந்து தேங்காய் பொறுக்கு போடுறான், நைட்டு வந்து பீப்பி வேண்டிட்டு கொட்டி ஓட்டிட்டு தூங்கலினா செத்தே போயிருவான் தெரிஞ்சுக்க. தூங்குறியாடா? இரவும் பகலும் தூங்காம ஒரு ஜீவன் இருக்கிறேன் என்றால் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன். மீன் மட்டும் எப்படி தூங்காது? அது ஒரு ஜீவன் தானே, எப்படி அது கூட தூங்காது? அன்பா ஏன் அது மட்டும் தூங்க மாட்டேங்குது? இருக்கிற ஜீவராசிக்கு எல்லாருக்குமே கண் இமைகள் இருக்கிறது. கண் இமைனா திருவம். ஆமா, கண் இமை. அதனால எல்லாரும் தூங்குறாங்க. ஒரு மீன் செத்து போச்சுன்னா கூட கருவாடு ஆனா கூட அது கண்ணை முடிச்சுட்டு தான் இருக்கும். சட்டியில போட்டு பொரிச்சா கூட கண்ணை பொழந்துக்கிட்டு ஆகும். ஆமா, ஆனா மூடாது. செத்தாலும் மீன் மூடாது, மறுத்தாலும் மீன் மூடாது, பொரிச்சாலும் மீன் மூடாது. இங்க பாரு, அந்த மீனுக்கு கண் இமை இல்லை. அதனால இரவும் பகலும் அது தூங்குறதே இல்லை. அதனால நான் பார்த்தேன், எடுத்தேன் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து கருங்கடலுக்குள் சென்று அந்த சோமுகாசூரனை அழித்து விட்டு 4 வேதங்களை பிடுங்கிக் கொண்டு பிரம்மதேவனிடம் ஒப்படைத்தேன். ஆமா, இதோட என்னோட முதல் அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். இரண்டாவது அவதாரம் கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம். அது எதற்காக எடுத்தேன்? இதோ தேவாதி தேவர்களுக்கு எந்த ஒரு நோயும் அணுகக்கூடாது என்று சொல்லி 4 விதமான நோய். என்னென்ன நோய்? நரை, பிறை, மூப்பு, பிணி. நரை, பிறை, மூக்கு, பிணி. ஆமா. நரை என்றால் என்ன? ஒரு ஆணவுக்கு தலைமுடி நரைக்க கூடாது. பிறை என்றால் என்ன? வயசானாலும் கண் இமைகள் குறையக்கூடாது. மூப்பு என்றால் என்ன? எந்த ஒரு ஆணுக்கும் நோய் நொடி அணுகக்கூடாது. ஆமா. மூப்பு என்றால் என்ன? பாரு, அந்த அமிர்தத்தை எந்த வயசுல நீ திங்கறியோ அதே வயசுல தான் நீ இருப்ப. ஆமா, அப்படி என்று சொல்லிக் கொண்டு 4 விதமான நோய் அணுகக்கூடாது என்று சொல்லி தேவாதி தேவரெல்லாம் ஒருபுறமாக நின்று அசுரகொட்ட மறுபுறமாக நின்று தேவாமிர்தம் கடைந்தார்கள். கடைய இதோ யாரு 3 கோடி தேவர்கள் எல்லாத்தையுமே வர சொன்னாங்க. அந்த தேவாமிர்தத்தில் கடைந்தார்கள். தேவரந்தம் எப்படி கலைந்தார்கள்? திருப்பார்கடலே ஒரு பாண்டமாகவும் தேவாதி தேவர்களா ஒருபுறமும் அந்த அசுரகுற்றம் மறுபுறமும் நின்று தேவாமிர்தம் கடைந்தார்கள். எப்படி? திருப்பார்கடலை ஒரு பாண்டமாகவும் மந்திரகிரி மலையை ஒரு மத்தாகவும் ஒரு ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய சர்பத்தை அணைக்கயிறாக பூட்டி தேவாதி தேவர்கள் அசுரர் கூட்டம் தேவாமிர்தம் கடைந்தார்கள். கடைய அந்த இழுவை தாங்காமல், அதாவது மந்திரி மலை ஒரு பக்கமாக சாய்ந்தது. சாய பாத்துச்சு. ஆமா. அப்பொழுது தேவாதி தேவரெல்லாம் என்னை கொண்டு துதி செய்தனர். மாயவா என்ன செய்து தெரியாமல் என்னை கொண்டு என்னிடத்தில் கேட்கும் பொழுது நான் எடுத்தேன் கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம். ஆமா, என் முதுகு ஓட்டினால் நிறுத்தினேன் அந்த மந்திரகிரி மலையை. அதனால இதோ 2வது அவதாரம். 3வது அவதாரம் வராகி என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். 5வது அவதாரம் உள்ள பிராமணன். 6வது பரசுராமன். 7வது ராமர் அவதாரம். 8வது பலராமன் அவதாரம். 9வது இந்த கண்ணன் அவதாரம். 10வது அவதாரமோ கல்கி அவதாரம். ஆமா, கல்கி என்றால் என்ன? இங்க பாரு, எம்பெருமானாகப்பட்டவர் முகத்துல மீச வச்சு பாத்துக்கிறியா? ஒரு வீர பாலேந்தி போர் புரிஞ்சு பாத்துக்கிறியா? இங்க பாரு, அந்த கல்கி அவதாரம் எடுத்துனா வச்சுக்க, நான் முன்னே போனா பின்னே உலகம் அழிந்துட்டு வரும். நீங்க முன்ன போனா அது மட்டும் இல்லாமல் மங்கை, மாமிச, மது என்று சொல்லக்கூடிய எவன் ஒருவன் அடிமையாகாம இருக்கிறானோ அவன் மட்டுமே இந்த கடவுளை கண்ணில் பார்க்க முடியும். கடவுளை கண்ணல. சரிங்க, கடவுள் ஏன் கல்லானார்? சில கல்லால் போன மனிதனாலே. சரியா? அப்படி இருந்தாலும் என்னுடைய அவதாரங்களோ 10 அவதாரங்கள். அப்படி இருந்தால் தேவர்களோ மும்மூர்த்தி தேவர்கள். யார்? விஷ்ணு, சிவன், பிரம்மா.
பிரம்மனுக்கு என்ன வேலை? யானை முதல் எறும்பு கடை வரைக்கும் அனைத்து ஜீதபேதங்களையும் படைக்கக்கூடிய தொழில். சிவபெருமனுக்கு படைத்தால் மட்டும் போதுமா? இருப்பதற்கு இடம், உடைப்பதற்கு ஆடை, உண்பதற்கு உணவு வேண்டும். அதனாலே சிவபெருமனுக்கு படியடக்கம் கூடிய தொழில். எங்களுக்கு எனக்கு என்ன வாழை? இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் நல்லவர் யார், தீயவர் என்று நல்லா விசாரித்து அளிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றவன் இந்த ஹரிராம கண்ணன். அப்படி இருந்தாலும் இங்க பாரு, எனக்கு தினந்தோறும் ஆகாது எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுடா. எனக்கோ கல்யாணம் ஆகிப்பட்டு யாரு என் மார்பிலே குடி கொண்டிருக்கிறாளே ஆதி மகாலட்சுமி. அப்படி ஆதி மகாலட்சுமியாக இருந்தாலும் எனக்கு 2 குழந்தைகள், கமல சுந்தரி, ஜம்புகன் என்று சொல்லக்கூடிய 2 குழந்தைகள். அப்படி இருந்தாலும் ஜாம்புகனாகப்பட்டவன் எனக்கு தினந்தோறும் நந்தவனம் சென்று நறுமறையெல்லாம் பறித்து வந்து இந்த தந்தையாருடைய பாதத்தை பணிவது ஜாம்புகனுக்கு வேலை. தன் மகனுக்கு. ஆமா, சரி. இருந்தாலும் கால தாமதமாகி விட்டது. காணவில்லை, இன்னும் காணவில்லை. எங்கே போயிருப்பான் சின்னஞ்சிறு பாலகன்? எங்கே போயிருப்பான்? நீங்களே கடவுள், அந்த நாணக்கனாலதான் பாதுகளை எங்க போயிட்டானு. அப்படியா? அப்படியாகட்டும். இதுக்குத்தான் புத்தி மந்திரி வேணும் சொல்லுவாங்க. நாணக்கனால பாருங்க. அப்படியா? ஸ்ரீமந்த நாராயண கோவிந்தா சீதாராமணி. அவன் சீமனை வைக்கிறது கோவிந்தா 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 கோவிந்தா. ஓய் ஸ்ரீராமந்த கோவிந்தா 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 எங்க தானகரா அப்புறம் என்ன கோவிந்தா? கம்முனிடா, உன்னை யாரா கூப்பிட்டது? அன்னையானக்கனால துதி செய்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எனக்கு வந்துருச்சா? 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 அந்தாட குறைகாடுதான். என்னது? பேண்ட் படி கழுவிட்டு வந்தாங்க. அதான் வந்துருச்சு. நல்ல கோட்டரை குடிங்க. டேய், எங்க செட்ல எப்பனமே கோட்டரை குடிக்கிற ஆளு இல்ல. கோட்டரை குடிக்காத மணி கோட்டரை குடிச்சு விட்டா போயிடும். நாங்கெல்லாம் வாயில வச்சு குடிப்பேங்கிற. நீ அண்ணாத்த ஊத்துவியா? எனக்கு தெரியுமே. குடிக்கார செத்து போயிட்டா கூட நாங்க இலவுக்கு போக மாட்டோம். எப்படி போவோம்? நெப்புந்தா தானே போவோம். நீயே குடிச்சு விட்டு மட்டையே போயிரு. காலேஜ்ல போறது இல்லையா? பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போறீங்களா? பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. என்னுடைய மேனி கலர் அது பார்த்தாலே தெரியும். வந்து விட்டதடா, வந்து விட்டது. என் நாணக்கணர் பார்க்கும் பொழுது, அதாவது நந்தவனம் சென்றான் என்னுடைய மகன் ஜம்புகன். ஆமாம், நந்தவனம் சென்ற இடத்தில் ஏதோ ஒரு பெண் மீது ஆசை கொண்டு விட்டான். ஆசை கொண்டவுடனே தந்தையராகப்பட்டவர் வந்து விட்டார். யாரு? அரவக்கோடி துரியோத மன்னன். அரவக்கோடி துரியோத மன்னன் மகளாக பிறந்த லட்சுமணா தேவி மேல அவன் ஆசைப்பட்டு விட்டான். அதனாலே தந்தையராகப்பட்ட அரவக்கோடி துரியோத மன்னன் என்னுடைய மகன் என்று கூட பாராமல், இந்த ஹரிராம கண்ணனுடைய மகன் என்று கூட பாராமல் அடியா அடித்து அவர் சிறையில் அடித்து விட்டான். உற்றுந்தா பரவாயில்ல, கோபால கண்ணன் மகன் தெரியாத அவன் சிறையில போட்டுக்கிறான். ஏய், தேவனுடைய பிள்ளை என்று கூட பாராமல் சிறையில் போட்டு விட்டான். சிறியோர் செய்த தவறை பெரியோர் தான் மன்னிக்க வேண்டும். ஏதோ சின்ன அறிஞ்சிரு சின்ன பையன் அவன் போய் ஒரு ஆசைப்பட்டுட்டான். அப்படி இல்ல இப்படி என்று எடுத்து சொல்லியிருந்தா பரவாயில்ல. சிறையில போடுறவளுக்கு என் பையன் என்னடா தப்பு பண்ணிருப்பான்? போறேன்னா நான் இப்பயே எடுத்துட்டு போறீங்களா? போற அஸ்னாபுரம். அஸ்னாபுரம் தெரியாது. புரியாதானே இருக்கிறான் பாரு. நீ பேசுற வசனத்துக்கு ஒரு கட்டி கணேசன் காலி பண்ணினாலும் போய் பொறுமையா நம்ம பொண்ணு கேட்கலாம். பொண்ணு கேட்கலாம்டா. பாடுற மாட்டேன், ஆடிதான் இருக்கணும். பாடுற மாட்டேன், பாடிதான் இருக்கணும். ஆமா, இங்க பாரு, போய் நிதானமா கோவப்பட்டா வேலையாவாது. வேலையாவாது. கேக்குற விதத்துல கேட்டு ஆனா சீக்கிரம்னா கேக்குற விதத்துல கேட்டு பொண்ணு வாங்கிட்டு வரலாம். வரும்போது 2 பேரும் கூட்டணி சேர்த்தாங்க. இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. போலாமா? நீயும் வரையா? போலாம்.
பின்னாடி யாரோ கோபால கண்ணனா பாத்துக்கிட்டு இருக்கான். கோபால கண்ணனா நம்ம நாட்டுக்கு வந்துக்கிறாரா? வரவும் கோபத்தோடு வரும்னு பார்த்தா அமைதியா வராங்க. அப்படியா? ஏன்டா டேய், அவனோட சூழ்ச்சியே என்ன சூழ்ச்சி தெரியுமா? ரொம்ப இப்படி குந்திட்டு பேசாதீங்க, மீசி இறங்குது பாரு. அப்படியா? யார் என்று பார்ப்போம். வருவான்ல, பார்ப்போம். அஸ்னாவரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்குடி துரியோத மன்னா கண்ணா நலமா? நான் நலம். நீங்க என்னுடைய நாட்டை தேடி வந்திருக்கின்றேன். கமசனவதற்க தேவா கமசனவதற்க தேவா கார்மேக கமல கண்ணா நஞ்சோ அமர்தம் உண்டோ அந்த ஈசனுக்கு மைத்துனாரே அந்த நஞ்சே குலாட மாயவா சரணம் ஆமா என்றைக்குமே இல்லாமல் படிக்கு இன்றைய தினம் அஸ்தாபுரம் வந்திருக்கிறீங்களே, என்ன காரணம்? என்ன காரணமா? துரியோதனா, இதோ ஒரு சின்னஞ்சிறு பாலகனை சிறை பிடித்து வைத்திருக்கிறாயே. சின்னஞ்சிறு பாலகனா? யாருடைய மகன்? யாருடைய மகன் என்று தெரியுமா உனக்கு? ஆமா, மாயக்கனுடைய மகனை சொன்னா, சாமுன்னு சொன்னாங்க. சொல்லிருந்தா அவனை நீ சிறை பிடித்து வச்சிருக்கிறியா? உன்னுடைய மகன் தெரியுதா மாமா? அவனை சிறையில போட்டேன். அது ஆமா, என்னுடைய மகன் என்று தெரிஞ்சுதா மாமா அவனை சிறையில போட்டேன். துரியோதனா, இங்க பாரு, ஏதோ சின்னஞ்சிறு பாலகன் ஏதோ ஒரு ஆசைப்பட்டுட்டான் உன் பிள்ளை மேல, அதனால அவனை சிறைபிடிப்பு வைப்பையா? ஆசைப்பட்டா என் பொண்ணை கொடுத்துருவா? ஏன் மாமா பைத்தியம் போல பேசுறிய? உங்களுடைய மகனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பேசுறிய? எனக்கு திருமணம் பண்ண போது ஆனகுந்தி மாவட்டத்தை ஆண்டு வரக்கூடிய சுமத்ரா தேவிக்கு நிச்சயம் பண்ணி தாலி கட்டுறதாச்சு, மணவரையில் தாலி கட்டுறதாச்சு. தாலி கட்டுற சமயத்துல நீ என்னுடைய எதிரிக்கு கூட்டி கொடுத்திய, இது அடுக்கல. அன்னைக்கு வந்த சனமால என்ன மூக்க எடுக்கிற மாதிரி பண்ணாங்களா? ஓஹோ, அப்படியா?
துரியோதனா இங்க பாரு, ஒரு மங்கையாக பிறந்து விட்டால் மாற்றா வீடுக்கு போய்தான் ஆக வேண்டும். போய்தாகணும். ஆமா, போய்தாகணும். அன்றைக்கு என்ன பங்கப்படுத்தின என் மூக்க இருக்கிற மாதிரி வந்த சனமாலா என்ன காய் துப்புனாங்க. அது மட்டுமா, அன்னைக்கு திரியோதனுடைய ராமாயணங்கிற கலியும் லட்சுமாயங்கிற கலியும் சியானா செய்து அத்தனை கலியத்தை கொண்டு வந்து உன்னுடைய மகள கமல சுந்தியே என் மகன் இலக்கணகுமாரனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக அத்தனை பொன் பொருள் கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். என்ன கல்யாணம் பண்றது கொட்டையா? ஏமாமா எந்த முகத்தை வச்சு வந்த? அன்னைக்கு எனக்கு தலை கும்மி வச்சு இல்ல, என் மக மேல தலையில சரவலுக்கு ஏத்தி வச்சு இல்ல. இதோட இது என்ன மாமா மோசம்? என்ன செஞ்ச? எப்படி முகத்தை காட்டி இந்த நாட்டுக்கு வரலாம்? இங்க பாரு, இந்த எம்பெருனுடைய மகனுக்கு பொன் தருவது கொடுத்து வச்சிருக்கணுமா? அதனால தாழ்மையா வந்து கேக்குறேன், என் பையனுக்கு பொண்ணு கொடு துரியோதனா. அந்த இடையில நீயே திருடு. உன்ன மாமான்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குது. கோபீஸ்வர மாலையில தூங்கும் போது பொம்பளைங்க எல்லாம் படுத்து தூங்கும் போது மோர் வெண்ணெய் தயிர் தீடி திங்கல, உனத்து கட்ட திருடி திங்கல. உனத்து கட்ட மகனுக்கு நான் பொண்ணு கொடுப்பனா? நான் யாரு? 56 நாட்டுக்கு ஏக சக்கரவர்த்தி, வணங்காத முடிவெடுத்தவன். எனக்கும் உனக்கு தகுதி இல்ல, தகுதி இல்ல. உன்னுடைய மகனுக்கு நான் பொண்ணு தருவனா? துரியோதமன்னா இங்க பாரு, 1000 முறை எடுத்துரைக்கிறேன், பையனுக்கும் பொண்ணு தர முடியுமா? முடியாது, ஒரு காலமும் முடியாது. ஏன் முடியாது? உன்னுடைய மகனுக்கு நான் பொண்ணு தர முடியாது. இடையில குளத்துல பிறந்தவன், உனக்கு நான் பொண்ணு தர முடியாது. உன்னுடைய குலம் என்ன, என்னுடைய குலம் என்ன? அடே துரியோதனா, பாரு, என்ன பத்தி பேசுனா கூட நான் கம்முன்னு இருப்பேன், என் பையனை அடிச்சது கூட நான் கம்முன்னு இருப்பேன். இங்க பாரு, எப்பொழுது நீ என் குலத்தை பத்தி இழிவாக பேசுனையோ உன்னை சும்மா விடுவேனா? என்ன பண்ணுவ பாரு, எப்பொழுது யாதவ குலத்தை பத்தி தப்பாக நீ பேசலையோ இதுக்கப்புறம் உன்னை நான் துரியோதனை பார்க்க மாட்டேன். உன்னை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நான் வைக்கிறேன். பாரு, நான் யாதவ குலத்துல நான் பிறக்கல, நான் ஒரு அசுர குலத்துல தான், அசுர மன்னன் குலத்துல தான் நான் பிறந்தேன். வளர்ந்ததான் யாதவ குலத்துல வளர்ந்தேன். எங்க வளர்ந்தா எனக்கு என்னடா போகுது? உன்னை தேன்னு சொல்லாத இடம் உன்னை நாட்டிலேயே காலடி வைக்கிறதுக்கு விடக்கூடாது. நீ எப்பேற்பட்டவன்? என்ன என்னென்ன பங்கப்படுத்த நீ துரோகி. கொண்டு தருவதா? துரியோதனா, வார்த்தை அளந்து பேசி என்னை பத்தி பேசுந்த பரவாயில்லை, என் யாதர் குலத்தை பத்தி தப்பாக பேசிட்டா என்ன பண்ணணும்? என்ன செய்ய பாத்துக்கிறேன். நீ பொண்ணு தராத ஒண்ணு தராது போ, நான் பாத்துக்கிறேன். என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? முடியாத எடுத்துரைத்தேன் துரியோதமனிடம், என் பையனுக்கு பொண்ணு கூட என்று சொல்லி. இங்க பாரு, என்ன பத்தி தப்பா பேசுந்தா கூட ஹரிராம கம்மன் பொறுத்துக் கொள்வான். எப்பொழுது என் குலத்தை பத்தி யாதர் குலம் என்று சொல்லி இலக்கணமா பேசணும். நான் பிறந்தது இங்கே சண்டையில நாங்க கடக்கிறோம், வந்து சட்டி போடாத ஒண்ணு போடாத மயிர் நம்மளுக்கு. நான் பிறந்த நாடு ஆளக்கூடிய மகாராஜன் குலத்தில் நான் பிறந்தேன். நான் வளர்ந்தது தான் யாதவ குலத்தில் நான் வளர்ந்தேன். யாதவ குலத்தில் பிறந்தாரே எங்க அண்ணன் பலராமன். யாதவ குலத்தை பத்தி தப்பாக பேசித்தான் துரியோதனன். சும்மா விடுமானா துரியோதனே? இப்பொழுதே போறேன் எங்க அண்ணன் கிட்ட, பலராமன் கிட்ட போய் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்றேன். என் குலத்தை பத்தி தப்பா பேசிட்டா துரியோதனன் எங்க அண்ணன் பாத்துப்பான். போலாமா இப்ப எங்க அண்ணன் கிட்ட? பலராமா Hola.
பாராட்டி கொடுத்துருக்கேன்